Hey, hi, hello, வணக்கம். This is Rose. Welcome back to Rose Tamil Beauty channel. So, இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கக்கூடிய மேக்கப், அது ரொம்ப ஹெவி மேக்கப் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மேக்கப், அதை லேஷஸ்லாம் வச்சா எப்படி எடுக்கணும், ஸோ இதெல்லாம் ப்ராப்பர் வேயில் வந்து எப்படி மேக்கப் ரிமூவ் பண்ணணுங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்னோடய ஹேரை வந்து நல்லா டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து நான் என்னோடய இயரிங்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஹெவி மேக்கப், அதாவது நம்ம லேஷ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ரிமூவ் பண்ணணுங்கிறது உங்கள் ப்ராப்பர் வேலை இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கார்னியர் மிஸ்ஸெல்லார் கிளென்சிங் வாட்டர் இருக்குது. ஸோ இந்த வாட்டர் எடுத்து நம்மகிட்ட ஏர்பட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்துகிட்டு என்னோடய ஃபேக் லேஷ் வச்சுருக்கோம்ல, அதில் வந்து அந்த மாதிரி டேப் பண்ணி ஒத்தி எடுக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா, இது வந்து நம்ம போட்டிருக்க அந்த க்ளூ இருக்குல்ல, அது கொஞ்சம் லூசன் ஆகும். அட் த சேம் டைம் வந்து நம்மளோட ஒரிஜினல் லேஷ் வந்து பிய்யாது, வலிக்காது, ஸ்மூத்தாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நிறையவே கொஞ்சம் டேப் பண்ணி என்ன பண்ணணும், கொஞ்சம் லூசன் பண்ணணும். ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்டர்லேருந்து நம்ம இப்படி இன்னரில் வந்து எடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிட்டு, அண்ட் இது வந்து நீங்கள் ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து ஒரு காட்டன் பேடில் வந்து அகெயின் கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு, ஸோ என்னோட அந்த மேக்கப் இருக்கலாம், ஐ மேக்கப், அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக ஒத்திட்டு, கண்ணு நல்லா மூடிக்கோங்கணும், ஒத்திட்டு நல்லா அப்படியே சர்க்கிள் மோஷன்லேயே கொஞ்சம் ரப் பண்ணிங்கன்னா, ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட் வெயிட்டாக பண்ணணும், இல்லைன்னா கண்ணுக்குள்ளே ப்ராடக்ட் போயிடும். ஸோ லைட்டாக பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி இழுத்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்ட் வந்து வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கண்மை, காஜல் எது ஓட்டாலும் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் ரிமூவ் ஆயிரும். அண்ட் அதே காட்டன் பேடில் வந்து பின் சைடு இருக்கும் இல்லையா, லிப்ஸில் அப்ளை பண்ணியிருக்க அந்த லிக்விட் லிப்ஸ்டிக்கை வந்து நல்லாவே வந்து ரப் பண்ணி எடுத்துட்டேன். ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது எக்ஸஸாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட். அண்ட் அடுத்தது வந்து ஃபேஸில் இருக்க மேக்கப் வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து டெர்மாவால் ஹேர் கிளென்சர் எடுத்துகிட்டு கொஞ்சம் நிறையவே என்னோடய ப்ராடக்ட் எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸில் வந்து நல்லாவே சர்க்கிள் மோஷனில் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஹெவி மேக்கப். ஸோ அது வந்து நல்லாவே க்ளீன் ஆகணும். ஸோ நம்ம ஃபேஸில் வந்து எப்பவுமே மேக்கப்போடே நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து நம்ம ஸ்கின் வந்து பிரேக்கேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போனாலும் நீங்கள் டெய்லி கூட மேக்கப் போடுங்க, ப்ராப்ளம் கிடையாது. பட் இந்த மாதிரி ப்ராப்பர் வேயில் வந்து நீங்கள் போஸ்ட் மேக்கப் ஸ்கின் கேர் வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து எப்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் நல்லாவே வந்து கிளென்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் டவலால் நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்து வந்து நான் டோனர் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ரோஸ் வாட்டரால். அண்ட் அப்ளை பண்ணி டேப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஃபேஸுக்கு நல்லா மாய்ஸ்சரைசிங் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்காக நான் வந்து டெர்மாவைவ் மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து அப்ளை பண்ணுறேன். இது வந்து உங்களோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் லோஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து ஒரு மேட்டியாக தெரியும், அதாவது ரொம்ப ஆயிலியாவோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தெரியாது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்ளை பண்ண மாதிரி இருக்காது. பட் அட் த சேம் டைம் ஸ்கின் வந்து நல்லாவே ப்ரெப் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நான் வந்து லிப்ஸை வந்து நல்லா ப்ரெப் பண்ணிக்கிறதுக்காக இது வந்து மெப்ளின்குள்ளது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஷேட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதால் என்னோடய லிப்பை வந்து நல்லா வந்து ப்ரெப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நான் வந்து மேக்கப் நல்லா ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye-bye, tata, take care and love you all. Bye.